கடக லக்னம், குரு திசை நடப்பவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டுமே. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் குருவோட நட்சத்திரத்திற்கு தசாபுத்தி இருப்புக்கள் 4 வருடம் மட்டுமே. இந்த 4 வருடத்திலேயே, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க தசாபுத்தி இருப்பு 3-4 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் குரு தசை பெருசாக இந்த ராசிக்காரர்களுக்கு வராது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம், ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த தசைகள் நடந்தாலும் சரி, அந்த தசைகளுக்கு குரு புத்தி மட்டுமே வரும். இந்த கடக லக்கணத்துக்கு சனி தசை நடந்தாலும் சரி, புதன் தசை நடந்தாலும் சரி, இல்லை கேது தசை நடந்தாலும் சரி, சுக்கிர தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, இந்த கிரக தசைகளுக்கு குரு புத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவுகள் பொருந்தும். பொதுவாகவே கடக லக்கணத்துக்கு, கடகராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது வராது. கடக லக்கணத்துக்கு குரு தசை வந்தால் 2024 எப்படியான மாற்றங்களை கொடுக்கும்? கடக லக்கணக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலே போதும். இந்த லக்கணத்துக்கு முழு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் குருவும் செவ்வாயும். இந்த 2 கிரகங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா, நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாலே சுகபோக வாழ்க்கைக்கு பஞ்சம் இருக்காது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி காலத்தில் குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொடுக்கும். 100% உங்களுக்கு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவுகள் பிறக்கும். நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கடக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சமாவது இருக்கும் உங்களுக்கு. அதில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. கடக லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய கிரகங்கள், ஒரு கிரகம் 2 இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் லக்னாதிபதியை விட பல மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோமானால் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். இவர் பெரிய உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பார். இந்த 2024 அப்படிங்கிறது கடக லக்கணக்காரர்களுக்கு குரு தசை நடந்துச்சுனாக்கா நல்ல மேன்மையை பார்க்கலாம். கோச்சார ரீதியாக உங்களுக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 2024 இருக்க போகிறார். முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே 10ஆம் இடத்துல, அதிலும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறார். இந்த காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கடந்த வருடங்களாக 2023 உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கல. ஏன்னா குரு ராகு சேர்க்கை, குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கல. ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மீன ராசியை நோக்கி நகர்வுகள் இருந்தது. மீன ராசியில் ஆட்சி பெற்றிருந்த குரு பகவான் மேஷ ராசியை நோக்கி நகர்வுகள் இருந்தது. இது குரு ராகு சேர்க்கையில் ஒரு சில மாதங்கள் இருந்ததுனால இந்த சர்ப்ப கிரகங்களோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி அதனுடைய காரகத்துவங்கள் வேலை செய்யாது. அதனால் குருவோட பலன்கள் 2023 சரியான பலன்கள் கொடுக்கல. நல்ல பலன்கள் கடக ராசிக்கும் கொடுக்கல, கடக லக்னத்துக்கும் கொடுக்கல. இப்போ குருவுடைய நகர்வுகள் இந்த 2024 நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. முதல் 4 மாத காலங்கள் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் இந்த குரு பகவான். அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கு வராரு. கடக லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு குரு புத்தி நடந்துச்சுனாக்கா, கடக லக்னமாக இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருந்து கெடு பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் கூட குருவால் ஒரு நல்ல ஒரு மேன்மை இருக்குது. தொழில் வளர்ச்சியை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். கடன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோட குரு பகவான் சம்மந்தப்படக்கூடாது. 6ஆம் இடத்தை பார்க்குறதோ 6ஆம் இடத்தோட இருக்கிறதோ 6ஆம் இடத்துக்கு எந்த வகையிலும் சம்மந்தப்படக்கூடாது இந்த குரு பகவான். அது எப்படி இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, 9ஆம் இடத்துல இருக்கலாம், பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம். அங்கே இருந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு தசை நடத்துச்சுனாக்கா, வேறு ராசியாக இருந்து இந்த கடக லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா சிறப்பு. அதுலேயும் 9, 10, 11 ஆகிய இடங்கள் 12 உங்கள் ஜென்ம ராசியிலே இருந்தால் கூட, உச்சம் பெற்று இருந்தால் கூட, சர்ப்ப கிரகங்களோடு சேராமல் இருந்தால் நல்ல ஒரு மேன்மை. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 2024 குருவுடைய நகர்வுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல ஒரு மேன்மை உண்டு கடக லக்னக்காரர்களுக்கு.
அதே உங்கள் ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலோ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தாலோ இந்த கடக லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கடன் தொல்லைகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், மன அழுத்தங்களை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எந்த ராசியாக இருந்தாலும் கடக லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குமானா ஒரு 20% கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. அதற்காக பெரிய பாதிப்புகளை கொடுத்துருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு ராகு கேதுக்களோட பொசிஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தாலும் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 10, 11 இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மைன்னு சொல்லலாம் கடக லக்கணத்துக்கு. கடகராசிக்கு அஷ்டம சனி கொஞ்சம் பலன்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் குருவுடைய நகர்வுகளும் ராகு கேதுக்களோட பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடக லக்னத்துக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 பார்க்கலாம். குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த கடக லக்னத்துக்கு குரு பகவான் எப்படி தசை பண்ணோம் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி தசை நடத்தும் போது முதல் 10 வருட காலங்கள் ஒரு பலன்களையும் பிறகு வரக்கூடிய 6 வருட காலங்கள் ஒரு பலன்களையும் கொடுக்கும் இந்த குரு பகவான். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் குரு பகவான் இருந்துச்சு, சுப ஆதித்யம் பெற்று தசை நடத்துச்சுனாக்கா, அதாவது நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 16 வருடங்களும் சிறப்பு. அதே குரு பகவான் வந்து 6, 8, 12 இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். முதல் 10 வருடங்கள் கஷ்டத்தை கொடுக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அது சுக்கிர புத்தி ஆரம்பிக்கக்கூடிய காலங்களில் இருந்து ஒரு 6 வருடங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு எல்லாமே அந்த தசை நடக்கக்கூடிய காலங்களில் சுக்கிர புத்தியில் இருந்து சுமார் 6 வருட காலங்கள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுத்துரும் இந்த குரு பகவான். அஷ்டம சனியோட தாக்கம் ஓரளவுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். தடை தாமதங்கள் உண்டு, எதுலேயுமே வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்களும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 2024 முதல் 4 மாதங்கள் மட்டுமே வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதன் பிறகு குரு பெயர்ச்சியான பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கிறேன், சரியான சம்பளம் கிடைக்கல, எனக்கு என்னோடய உழைப்புக்கேற்ற சம்பளம் இல்லை, உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே பார்க்கலாம். 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த ஏப்ரலில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அப்படின்னாக்கா நிறைய தடை தாமதங்கள் உண்டு. ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் உட்காரணும். உங்களுக்கு குரு பகவானின் பயிற்சிக்கு பிறகே நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு செலவினங்களை அதிகமாக வச்சுட்டே இருக்கும். எது எடுத்தாலும் உங்களுக்கு செலவு, சின்ன சின்ன செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு ஒரு செலவு வைக்கும். விரயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. திருமணமாகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள், கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகளோடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். 2024 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் திரும்ப 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவானால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது செலவினங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். தடை தாமதங்கள் கொஞ்சம் உண்டு. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு முதலீடு ஓகே, பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் யாருக்குமே கேரண்டி கையெழுத்து கொடுக்கறது நல்லதல்ல. யாருக்குமே முன்ஜாமீனை எதுவுமே கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் பதிவாக வர்றதுனால சின்ன சின்ன செலவுகள் கொடுத்துட்டு இருந்தால் கூட அந்த செலவினங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறையும். மருத்துவ செலவுகள் எது இருந்தாலும் சரி, அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக ஒரு சில செலவினங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி.